வெல்கம் டு ஆடோட பசங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியும். நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண போயிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு பையன் வாரான்னா பையனை தேடிட்டு இருக்கோம். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ். இங்கே பாருங்க, அண்ணனை இப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. 4 வாரமா வீடியோ போடல, கவலையா இருக்காரு. என்ன என்ன இல்ல போமா எப்படி வீடியோ பண்ண ஜிபிஎஸ் கூப்பிட்டு அவனே அழகணும். என்ன டைம் வேற ஆயிட்டு இருக்கு. நானும் ஆனா மேலே 7ஆம் மணிக்கு 1ஆம் மணிக்கு தான் தேடிட்டு இருக்கேன். யார் வீட்லயும் இல்ல. ஒரு வீட்டுக்குள்ள பூந்து கூட பார்த்துட்டேன். பூந்து பார்த்தா யாரும் நடக்கல. மணி என்ன இப்பதான் 7 மணி ஆகுது. 7 ரைட். நம்ம 7 மணி தான் இங்க இருக்கோம். வேற என்ன பண்ண டைம் ஆயிட்டுமா போவோம். இதுக்கு மேல இல்லாம ரொம்ப நல்ல வர பண்ணிட்டு ரொம்ப நாஸ்தியா இருக்கும். ஆமா, ஏன் அவனை ஊரில் உட்கார வச்சு நம்ம கூட்டு போயிருவோம். தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டு அந்த மாறி படுத்து ஆட்டோக்கு போவோம். நம்ம அவனை வந்து உட்கார வச்சுட்டு போயிருவோம். ஆமா வாங்க. இப்போ எங்கப்பா இருக்க நீ? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம். ஒரு வந்தாச்சு. ராகுல் எங்க வந்திருக்க? ராகுல் நம்ம தாதர் வந்திருக்கோம். தாதர் ஈஸ்டா வெஸ்டல்ல அதானே தெரியல. இளங்குமா வந்தது போட்டுருக்கா ஈஸ்ட். ஆமா, ஈஸ்ட். இப்ப நம்ம தாதர் வந்திருக்கோம். ஆமா, இப்ப சொன்ன மாதிரி சொன்ன ராகுல் அவனும் மாட்ட மாட்டேங்கான். வராது ஒருத்த மாட்ட தொட்டு பிடிச்சிட்டு அவன் ஊர்ல உட்கார அவன வீடியோ எடுத்திருக்கான். அவனே காமிக்க என்ன அந்த மூஞ்ச முதல்ல நீங்க பாருங்க. ஆமா, அவன் நம்பர் போடுறான். ஆனா அவனை கான்டாக்ட் பண்ணிக்க செருப்பு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன இப்ப நாங்க என்ன பண்றோம்? என்ன சாப்பிட்டு வந்திருக்கோம்? நாங்க சிக்கன் பன்னீர் பாவா என்ன பாவா சாப்பிட வந்திருக்கோம். சிக்கன் பாவ் நிறைய இருக்கு. அவன் வெரைட்டி வேற கடை ஃபேமஸான கடை தாதர்ல இருக்கு. எங்க பாக்க எங்க வீடியோ வந்து அவங்க கேமரா வந்து எங்க ஆனா வரப்புற பிள்ளைல திரும்பி பாத்துருக்கான். இது பார்க்காத கல்ல ஒண்ணு அடிப்பாங்க. ஆமா, சரி கிடையாது. சரி தப்பா கொண்டு வந்துமோ? தப்பான பையனை கூட்டு. ஆமா வாங்க நம்ம அப்போ. பாதி நம்ம இப்ப ஆர்டர் கொடுக்க போறோம். வந்தாச்சு. கேப்லாம் வச்சு உட்கார்ந்துருக்காரு. இந்த கேப் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க கூட்டம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த கணக்கு வழக்கு இதாகூடனா டேப் கீபெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்க இப்ப நம்ம மெனு பார்ப்போம். மெனு பார்த்து நம்மளும் ஆர்டர் கொடுப்போம். கொண்டு வரோம். பட்டர் சிக்கன் பாவ் இருக்கு. ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் பாவ் இருக்கு. ஆமா, பட்டர் சிக்கன் சீஸ் சிக்கன் பாவ். ஆமா, எஸ்பி. இங்க ரோல் வரும். ரோல் இருந்தா இருக்கு பார்த்தீங்களா? ரோல் 80 ரூபா. பட்டர் சிக்கன் பாவ் 25 ரூபா. ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் பாவ் வந்து 45 ரூபா. 45 rupees. 45. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சிக்கன் பாவா ஒன்னு சொல்லுவோம், இல்ல 2 சொல்லுவோம், இதுல 1 சொல்லுவோம். சிக்கன் பாவ்ல 2 சொல்லுவோம், ஸ்பெஷல்ல 1 சொல்லுவோம். சாப்பிட்டு பாப்போம் எப்படின்னு என்ன. சரியா? சொல்லுங்க. भाई 2 25 वाला दो, एक 50 वाला दो ना. स्पेशल एक दे दो और बटर चिकन पाव 2 95. हाँ, थैंक यू. बिल दे देना ना भाई. இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்துடும். கூட்டம் வேற இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட்டம் பாருங்க. கூட்டம் பரவாயில்ல. ஓகே, கூட்டம் இருக்கு.
நல்லதான் கூட்டம் எப்பவுமே இருக்கும். 4 மணிக்கு கடை காலி பண்ணிடுவாங்க. 4 மணில இருந்து 10 மணி. அது ஆமா, ஓடும். 4ஆம் தேதி ஆஃபர் வர இங்க அந்த 25 கூட பக்கத்துல வந்தாலும் மீதி எடுக்க முடியல. மூஞ்சிக்குள்ள போய் எடுப்பேன் ரோட்டை வந்து ஊடுல பார்த்து பாயப்படி பார்த்து தூங்கிடுவாங்க. 4ஆம் தேதி அடுத்த சண்டே ஆஃபர் இருக்கு. அவர் கொண்டு வந்துட்டாரு பாருங்க. அடுத்த சண்டே ஆஃபர். இது வந்து ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் பாரு. ஆமா பாருங்க எப்படி இங்க பாரு. வந்து சிக்கன் பாவ் பாருங்க. இது ஸ்பெஷல். நம்ம ஸ்பெஷல் பாவம் நல்லா மஸ்கா போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளே மஸ்கா அடிக்காங்க. நம்மளே மஸ்கா போட்டாங்க பாருங்க. வேற உளுந்து கைஸ். உளுந்தா பாத்து சாப்பிடு. சிக்கன் மட்டும் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு அது மாதிரி சாப்பிடு. கிலோ உளுக்குல அவன் வெட்டி கொடுப்பாங்க. அடுத்தது வந்துட்டு குடிச்சு இந்த மரத்தை வெட்டி இடம் இல்லவா அந்த வண்டி பக்கத்துல போவா. பாத்தீங்க சைடுல போய் கேப்ல வைத்து கிடா விட்டோம். பாருங்க அவ்வளவு பக்கத்துல பாருங்க. ஜூம் பண்ணி பாரு. 2 நிமிஷத்துல கொடுத்துட்டாங்க. அதை பாருங்க இதை பாருங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுருக்கேன். இப்போ நல்லா சூடா இருக்கு. கம்மன் இருக்கு. அது எப்படி இருக்கு? ஸ்பெஷல் தான். சிக்கன் நிறைய இருக்கும். இஞ்சி சிக்கன் போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. மசாலா விசாலா போட்டு கொடுத்துருக்காங்க மேல. கம்மன் இருக்கு. வா அப்படி கூட வெங்காயம் தான் கூட வந்து தம்மெல்லாம் இருக்கும். வெங்காயம் கொடுக்கல அவங்க. நல்லா இருக்கு. எப்படி வரும்? எல்லாம் ட்ரை பண்ணிடுங்க. நீங்களும் வந்து மறக்காம பாருங்க. தாதர்ல ஸ்டேஷன் இருக்கு. ஸ்டேஷன் நேரா வந்தீங்கன்னா நேரா வந்துட்டாருன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ஹனுமான் கோயில் இருக்கும். ஹனுமான் கோயில் இருக்கும். சாய்பாபா கோயில், சிவன் கோயில், சாய்பாபா கோயில் அங்க இருக்குல்ல. 2 கோயிலுக்கும் ரோடு மாதிரி இருக்கும். அது கூட தான் இருக்கு இந்த கடை. அவங்க யூனிஃபார்ம் கூட இருக்கு. அடுத்த சண்டே 4ஆம் தேதி இங்க ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த நம்ம ஸ்பெஷல் வாங்கணும்னா ஸ்பெஷல் வந்து எவ்வளவு சொன்னாங்க? 25 ரூபா. ஆனா 15 ரூபாய் கொடுக்காங்க. இல்ல அது வந்து நம்ம நார்மல் பாவ், நம்ம பட்டர் சிக்கன் பாவ் வந்து 25 ரூபா பாவ் வந்து 15 ரூபா கொடுக்காங்க. ஸ்பெஷல் வந்து 45 ரூபா, சாய்பாபா 35 ரூபா கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 4ஆம் தேதி ஆஃபர். அன்னைக்கு ஒரு 4 மணிக்கு நார்மலா ஆரம்பிப்பாங்க கடை. ஆனா அவங்க வந்து அன்னைக்கு சீக்கிரம் ஆரம்பிக்காங்க. அந்த கடை வந்து எப்படியோ ஒரு 3 மணிக்கிட்ட போட்டுருவாங்க. நைட்டு 10 வரை கடை சாலா தான் இருக்கும். அதனால வந்து ட்ரை பண்ணுங்க. ஆஃபர் அடுத்த சண்டே 4ஆம் தேதி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ராகுல் ஒரு வேலை பண்ண அந்த கடைக்காரங்கிட்ட இருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்க பேசி என்ன சொல்றாங்க பாரு. அவங்களுக்கு எத்தனை வருஷம் சாலு வரைக்கும் எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேள்வி இன்ஜினியர் பேசுவாங்க. நம்ம அப்புறம் நம்ம எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லிடுறோம். அவங்களோட ஒரு கேட்டு विजर क्या मैं पारी। भाई नमस्कार, मेरा नाम जितेंद्र है। ये दुकान भाई कितना साल से चालू है? मतलब अपना लॉकडाउन से चालू किया था। तो लॉकडाउन में अंदर पहले वड़ा पाव वगैरह बेचता था। फिर 2 महीने वड़ा पाव खा के पब्लिक भी बोर हो गई। तो भाई कुछ नॉनवेज में कुछ करो। तो मैं घर पे चिकन मसाला बनाता था। तो उस पे ये चिकन बटर चिकन पाव का ये आइडिया आया, मतलब बनाने का। वड़ा पाव भी सब जगह कोने कोने में भी आ गया ना भाई वड़ा पाव। अच्छा आइडिया है आपका आइडिया। एक्चुअली इतना सोचा नहीं था कि आगे जाके इतना पॉपुलर होगी, लेकिन भगवान की दया से अच्छा हो गया। और आज के तारीख में मुंबई में पहला बटर चिकन पाव चालू करने वाले हम ही है, जो बटर चिकन पाव की शुरू मतलब लॉकडाउन से चालू है ना। हाँ, लॉकडाउन से अपना टाइम है शाम को 4 बजे से रात को 10:30 बजे तक। और अपना एड्रेस है दादर गौतम नगर नियर वर्कर स्टोर, वर्कर साइड स्टोर स्टेशन से 5 मिनट वॉकिंग डिस्टेंस है। सिस्टम कैसा भाई चालू किया? अच्छा सिस्टम, आइडिया कैसा मिला सिस्टम का? एक्चुअली पब्लिक ने आइडिया दिया है। अभी 6 महीना हुआ चालू किया बिलिंग मशीन। गर्दी भी बहुत रश बढ़ गया। कोई ईमानदार रहते है, कोई इसका ये रहता है, तो बहुत गर्दी होने की तो आगे पीछे से चले जाएंगे। इसके लिए
बहुत अच्छा है, अच्छा आइडिया। जिससे अपने को हिसाब वगैरह भी मिलता है, तो परफेक्ट। अभी किधर दूसरा जगह पे किधर चालू करने का अभी आइडिया? रजिस्टर के लिए डाला है, हाँ नाम रजिस्टर होएगा, फिर फ्रेंचाइजी चालू होने तो आउटलेट चालू करेंगे। ठीक है भाई, थैंक यू भाई। அதாவது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பேசணும், இவங்க வந்து லாக்டவுன்ல இருந்து கடை சால்வ் பண்ணாங்க. முதல்ல உள்ள கடை சால்வ் பண்ணாங்க, வடப்பா கடை போட்டிருந்தாங்க. வடப்பா சாக்லேட் பப்ளிக் இருக்காங்க, போர் அடிச்சு வடப்பா சாப்பிட்டு, இதுக்கு நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அப்ப அவங்களே வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன் பாவ், பட்டர் சிக்கன் பாவ் அவங்களே ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க வீட்டுல. அது நல்லா இருந்தனால அவங்க அப்படியே வெளில கடையா போட்டு வடப்பாவை கடை உள்ள கொண்டாங்க. அது வந்து அவங்க இங்க போட்டு நல்லா ஃபார்ம் ஆயிட்டு கடையா நல்லா டெவலப் ஆகி நல்லா பப்ளிக் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்களை இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரீல் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். எல்லாமே சிஸ்டமும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைசா டேரக்டா மிஷின் முதல்ல வந்து நார்மலா எடுத்திருந்தாங்க. அப்ப வந்து என்ன சாப்பிடுவாங்க, பின்னாடி அப்படியே ஓடிடுவாங்க, பைசா கொடுக்காம, கணக்கு வராது ஒண்ணும் வராது. ஆனா இப்ப மிஷின் இருக்காங்க, அவங்களுக்கு கணக்கு வழக்கு எல்லாம் கரெக்டா வரும், எவ்வளவு பேருக்கு எல்லாம் வரும். அதனால அவங்க மிஷின் பண்ணிருக்காங்க, டெவலப் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கடை இன்னும் பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்கன்னா இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இந்த கடைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க வேற பிரான்ச் ஓபன் பண்ணி அவங்க பேசிட்டு தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் இப்ப முடிச்சாச்சு, இன்னும் முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சா? இப்போ மணிஷ் ஒரு கேஃபே இருக்கு, அங்க பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க ரெஸ்டாரண்ட் தான். அங்க அது அவங்களே 1-2 ஆண்டு சுத்தி கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா காஃபி சூப்பரா இருக்கும், பொருளோட காஃபி குடிக்க நச்சுன்னு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கணும். இங்கே இதே சாப்பிட்டு மசால் தோசை காய்கா, மசால் தோசை காயங்க இங்க வாங்கலாம். அந்த பில்டிங்ல பாருங்க, 3 பேர் 4 ஃப்ளோர் அவங்க இப்போ போயிட்டாங்களா? ஆமா 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 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் தான். லைனா என்ன போன் பேசிட்டு இருக்காங்க, வானவில் நண்பர்களா இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மொபைல் கேமரா அவங்களுக்கு இறங்கி வரணும், நம்ம இங்க ஓடணும்னா கரெக்டா இருக்கும். வந்து நம்ம நெத்துற போறாங்க. ஒண்ணு தொடப்ப நீங்க நம்ம வண்டி தான் அது, யூனிகார்ன் நம்ம வண்டி எடுத்து 3 வருஷம் ஆயிட்டு. ஆமா இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஓடும்ல வண்டியில இந்த வண்டி ஓடும். இந்த வண்டியில பின்னாடி பிள்ளைல கூட உட்காந்து கிடையாது, அவ்வளவு சுத்தமா இருக்கும் வண்டி. ஆமா இவன மாதிரி சாகுறா இருக்குன்னு உட்கார்றாங்க. என்ன பண்ணுறது, கேமராமேன் தான் பிள்ளைல பார்க்கலாம். வாங்க அங்க காஃபி கீஃபி குடிச்சிட்டு வரல மனிஷ் காஃபி புது நின்று உட்காரும், வண்டி பின்னாடி இருக்க விடு, அதுக்குள்ள உட்காரும். எங்க போனா யாருன்னு இருக்கே இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? வாங்க போயிட்டு ஆமா ஹெல்மெட் தான் முக்கியம். ஹெல்மெட்டை போடுறதும் வண்டி ஓட்டணும். எப்பவும் ஹெல்மெட் போடாம என்னைக்கு வண்டி ஓட்டாதீங்க, சரிங்களா? கேமராமேன் விட்டு நம்ம அப்படியே போயிருவாங்க. பாய் பாய். இப்ப பாத்தீங்கன்னா காஃபி ஒரு காஃபி 2 சாய் இருக்கு. மனுஷன் என்ன பண்ற இருக்கு வா, நாங்க என்ன வாங்கிட்டு வந்துட்டா பாருங்க. இல்ல காஃபி எப்படி தரோம், பொண்ணு பாக்குற மாதிரி வர, எது சாய் எது காஃபி? சாய் எது காஃபி? சரி முழு காஃபியா? மருமகளே வா அது சாய் பீலும். இப்ப இந்த கை வச்சு நிப்பியோ கொடுத்துருவாங்க. எங்க கொடுத்துருங்க ஒரு நிமிஷம். நம்ம ஆளுக்கு அது சாயா? ஆமா डॉन कैमरामैन जल्दी फोकस करो। लिखी था ना, இது சாயா, இது காஃபி. காஃபி கிளாஸ்ல கொடுப்பாங்க. ஆமா டைம் என்ன பண்ணலாம், தங்க கிளாஸ் மாதிரி இருக்கும், தூக்கி பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போக மாட்டேன். கிளாஸ்ல வருத்தமா இருக்கு எனக்கு. கம்பிக்குமே உள்ள குத்திராம குத்தாது, அங்க பாரு கம்பி உள்ள குத்திராம. அங்க இங்க உள்ளவா மூஞ்சி தெரியும், மூஞ்சி முகரேட்ட தெரிய மாட்டேன். இந்த மூஞ்சி முகரேட்ட பிடிக்காம தான் நீ கெட்டு போயிருன்னு ஓடி வந்தேன். அதே மாதிரிதான் இந்த மூஞ்சி முகரை பிடிச்சதுனாலதான் கெட்டு போயிருவியோன்னு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தேடி ஓடி வந்தேன். சூப்பரா இருக்கு गाइस. காஃபினா காஃபி தான், இங்க பாருங்க. காஃபினா காஃபி தான்.
சாப்பிடுறப்ப வீட்டுல போய் சாப்பிடுற டைம்ல எங்க காஃபி குடிச்சு வயிறு நிறைய எனக்கு வயிறு கம்மன் போகும். என்ன நம்ம சாப்பிட்டு நைட்டு வேணும் சாப்பிடணும். திங்கிற மாதிரி அமுக்கு சொல்லிட்டு எனக்கு திங்கிற மாதிரி அவனை நேரத்துல 3 டைலு கொண்டு போக வீட்டுக்கு சாப்பாடு. நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸா சாப்பிடுவாங்க. கேமராமேன் எனக்கு செருப்போன்னு எடுத்தோம். அவங்க சாயா 2 முடிக்காரு காஃபி சாயா. காலையில சுபாஷ் நகர் பார்த்து காலையில நைட்டே போய் உட்காந்து 2 மணி நேரம் ஜாலியா இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்தெல்லாம் முன்னே காஃபி நல்லா இருக்கு. இது குடிச்சிட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு போறோம். நாங்க உங்களோட அடுத்த வீடியோ நாங்க சந்திக்கும். அமுகு டுமுகு அமால் டுமால்.